PHP நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தலைமையிலான கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. வெகுஜனங்கள் கிட்ட இந்த கட்சி போய் சேர்ந்திருக்கு. இந்த கட்சி துவங்கின 2வது ஆண்டிலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டிருக்கிறது, அதுவும் தமிழ்நாட்டில் ஈட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இது யாரும் எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த கட்சியுடைய நிறுவனர் திரு விஜய் அவர்கள் கூட இவ்வளவு பெரிய இந்த வெற்றியை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிற இடத்துல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை இந்த கட்சி ஈட்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு முழுமையான வெற்றியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்பட 1967க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த தேர்தல் அரசியல்ல இது ஒரு முழுமையான வெற்றியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, 234 தொகுதியில 118 தொகுதிகள்ல வெற்றி அடைகிறவங்களுக்கு தான் முழுமையான அந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை கருதப்படும். அவங்கதான் தனி பெரும்பான்மையா அங்க ஆட்சியை அமைக்கிறதுக்கு கவர்னர் அழைப்பு விடுப்பார். அப்படி இல்லாத பட்சத்துல தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிறது இப்ப ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு 109 சீட்டு கிட்ட வென்றிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம் தற்பொழுதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக தற்பொழுதைக்கு இல்லை. இவங்களுக்கு இன்னும் சில கட்சிகளுடைய ஆதரவு தேவை. குறைந்தபட்சம் இந்த சிறு சிறு கட்சிகள் இருக்குது இல்லையா, மற்ற பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தவங்க, அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், இன்னும் பாமக அவங்களா இருக்கலாம். அப்ப இது மாதிரியான கட்சிகளுடைய ஆதரவு இருந்தது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இந்த தாவேகாவால ஆட்சி அமைக்க முடியும். அதனாலதான் கவர்னருக்கு இப்போ ஒரு கடிதத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு 2 வாரம் அவகாசம் கொடுங்க, நாங்க எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த தேர்தல் அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றியை இன்னும் இவங்க முழுமையாக்கல. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது திராவிடத்திற்கு எதிரான ஒரு தேர்தலா மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சில பேர் எழுப்புறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த புது கட்சி உடனடியாக இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்ச உடனேயே இப்ப பல பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகள் முடிஞ்சிருச்சா அவங்க காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இந்த இடத்துலயும் நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி அடைந்திருக்கக்கூடிய தொகுதி அதிகபட்சம் ஒரு 109 நிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு அடுத்த இடத்துல வலுவான மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 77 இடம் அது கூட்டணியோட. அதே மாதிரி 50 இடங்களுக்கும் அதிகமாக அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நின்றுகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கட்சிகள் இன்னும் வலு விழக்கல, இன்னமும் வலிமையானதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்போதைக்கு இந்த திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது இன்னும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த வீழ்ச்சிக்கான தொடக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இன்னொரு கட்சியும் வலுவா வேணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். தவிர திராவிடம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி, சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல். இந்த அரசியலுக்கு எதிராக இன்னொரு வலிமையான சித்தாந்தம் தான் தேவைப்படுது. விஜய் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்துக்காக தான் இவ்வளவு ஓட்டம் விழுந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தங்களுடைய தொகுதிகள்ல யார் நிக்கிறாங்க அந்த கட்சி சார்பா அப்படின்னு கூட பார்க்காம மக்கள் விஜய்ங்கிற அந்த ஒற்றை முகத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தாவேகா என்ன மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கே இன்னும் உறுதியா தெரியல. கொள்கை அடிப்படையில ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கட்சி வெகு சீக்கிரத்துல கரைஞ்சி போயிடும், காணாம போயிடும். நம்ம பக்கத்து மாநிலத்துல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டியை நீங்க எடுத்துக்கலாம். ராஜசேகர் ரெட்டி அவர்களுடைய மகன் உடனடியா அவருடைய இறப்புக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து மகன் வெளியே வர்றாரு, உடனடியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, உடனடியா மக்களை போய் சந்திக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தாக்கம் அந்த மக்கள்கிட்ட உருவாகுது. மிகப்பெரிய அளவுல அவர் தேர்தலை சந்திக்கும் பொழுது வெற்றியும் அடைந்து அவருடைய கட்சி குறுகிய காலத்துல ஒரு கட்சியை உருவாக்கி அறுதி பெரும்பான்மையோட அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. வந்த உடனே தடாலடியா பல விஷயங்கள் செய்யறாங்க. பொதுமக்களுக்கு அது ரொம்பவும் திருப்திகரமாகவும் இருக்குது.
ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் பலனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. அப்படி அவரு கொண்டு வந்தாலும் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியுடைய செயல்பாட்டுல ஒரு தேக்க நிலை வர்றதை நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்கள முன்னெடுக்கிறது, என்ன மாதிரியான நலத்திட்டங்களை கொண்டு போகிறது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன? அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை. அப்ப இதன் விளைவா இன்னைக்கு அந்த கட்சியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப ஜெகன்மோகன் ரெட்டியோடைய இதே விஷயத்த தற்பொழுது விஜய்க்கு பொருத்தி பார்க்கலாமா அப்படின்னா பொருத்தி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா விஜய் நன்கு அறியப்பட்ட முகம், அந்த விஜய்க்கு செல்வாக்கும் இருந்திருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தற்பொழுது நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் நமக்கு காட்டியிருக்கு. ஆனா விஜயோடைய கட்சிக்கு இன்னமும் கொள்கைகள் வகுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அந்த கட்சிக்கே ஆபத்தான விஷயமா மாறும். ஆரம்பத்துல வேணா சில தடாலடி விஷயங்களை செஞ்சு மக்களை இவங்க வந்து சந்தோஷப்படுத்தலாமே தவிர கொள்கைகள் இல்லாத எந்த கட்சியும் முழுமையான முறையில் வெற்றி அடையாது. அது வெற்றிகரமாகவும் இயங்காது. அது தண்ணில கரைஞ்சு போன உப்பு மாதிரியும் காத்துல பறந்து போன மாவு மாதிரியும் ஆயிடும். ஆகையினால இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை உடனடியாக ஒரு சிறந்த கொள்கைகள் தான். இதுக்கு எதிராக நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் சமூக நீதி அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இதுதான் மிகப்பெரிய புரட்சியா 1967 நடந்தது. அது வரைக்கும் ஆட்சியில இருந்தது காங்கிரஸ். காமராஜர் அவர்களுடைய தலைமையில காங்கிரஸ் இங்க ஆட்சி அமைச்சு இயங்கிட்டு இருந்த நேரம் யாரும் எதிர்பார்க்காத நிலையில 67 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுது இங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றமா அப்படின்னா மாற்றம் மட்டுமில்ல, அது ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கூட. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் தேசிய அரசியல் இயங்கிட்டு இருந்த தமிழ்நாடு இந்த தேசியத்துக்காகவே தன்னுடைய பல விஷயங்களை விட்டு கொடுத்த தமிழ்நாடு, அதன் பிறகு திராவிட கட்சியுடைய ஆட்சி இங்க தொடங்கும் பொழுது முழுமையான முறையில இங்க மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. இதன் விளைவா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் மாற்றமே நடந்தது அப்படிங்கிறது தான் நிஜம். இப்ப நடந்திருக்கிறது அரசியல் மாற்றம் இல்லை, வெறும் ஆட்சி மாற்றம் தான். அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது அப்படிங்கிறது முழுமையான ஒரு ஆட்சி அதிகார மாற்றம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். திராவிட அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமாக வேர் பிடிச்சது இந்த காலகட்டத்துல தான். அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பலவிதமான விஷயங்களை அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க. சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதிகமான கல்விக்கான ஒதுக்கீடுகளை அவங்க செஞ்சாங்க. இது போக அதிகமான பள்ளிக்கூடங்களை அவங்க திறந்து வச்சிருந்தாங்க. அதிகமான அணைகளை வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. தற்சார்புங்கிற பேர்ல அதிகமான விவசாயங்களை அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க வந்து விவசாய நிலங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இது போக அவங்க வந்துட்டு இந்த கல்விக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இது போக பெண்களுக்கு சொத்துரிமையை வந்து இவங்க தான் கொண்டு வர்றாங்க. விவாகரத்து உரிமையை கொண்டு வர்றாங்க. இது போக வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தினாங்க அந்த நேரத்துல. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது. 1967 இருந்து இவங்க கொண்டு வந்த இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் சேர்ந்துதான் 1990க்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே ஒரு புதிய புள்ளியை தொட்டுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கறோம். திராவிட அரசியலால இங்க எல்லா மக்களும் பலனடைஞ்சிருந்தாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா நூற்றுக்கணக்கான கல்லூரிகள், அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கல்லூரிகள் வந்து தொடர்ந்து இங்க தமிழ்நாடு அரசே வந்து கொண்டு வந்துகிட்டு இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். இது போக ஏராளமான மருத்துவ கல்லூரிகளை வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இது மூலியமா இங்க அதிகமான மருத்துவர்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் படிப்பாங்களா, இந்த சமுதாயம் எல்லாம் படிக்கிறதுக்கு உள்ள வருமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமுதாயங்களை உயர் படிப்புகளுக்காக கொண்டு வந்து அந்த சமுதாயத்து மக்களை கூட மருத்துவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் கொண்டு வந்தாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த 1967 நடந்த மாற்றம்ங்கிறது மிக நிச்சயமாக மிகப்பெரிய அரசியல் புரட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு 2026 நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புரட்சி இல்லை, வெறுமனே ஆட்சி மாற்றம் மட்டும்தான். தவிர கொள்கை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் அவங்களாலேயே சொல்ல முடியல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப 1967 நடந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம், மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், அது ஒரு புரட்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வரலாறுல இருந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா 2026 இப்ப நடந்திருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி தற்பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு
புரட்சியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கறது மிக நிச்சயமாக புரட்சி இல்லை, இது வெறுமனே ஆட்சி மாற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அழுத்தமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால், ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்போ சொல்றது என்ன அப்படின்னா இவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, ஆனா இது முழுமையான வெற்றி இல்லை, பெரும்பான்மை இல்லை. ஒருவேளை இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சியை வைத்து இவர்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய உண்மையான அதிகார மாற்றமாகவும் புரட்சியாகவும் கருதப்படுமே தவிர ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நான் அப்படியே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக நிச்சயமாக மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்காது. தவிர இதே வழிய விஜயும் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அடுத்த தேர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜயுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். 1977 வந்து அறுதி பெரும்பான்மையாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சாங்க முதல் முறையா அதிமுகவை ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2 சட்டசபை தேர்தலை வந்து எம்ஜிஆர் அவர்கள் சந்திச்சாங்க. மொத்தம் 3 முறை அவங்க ஜெயிச்சாங்க, 3 முறை முதலமைச்சரா இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ 77க்கு அப்புறம் நடந்த தேர்தலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது 82 நடந்த தேர்தல்ல எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும், தொகுதிகள் குறைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 87 இந்த காலகட்டத்துல வந்து மறுபடியும் அவர் சந்திச்ச அந்த ஒரு எலெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. அவர் முதலமைச்சராகவே நீடிச்சாலும் கூட ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் அனுதாபத்தின் மூலியமாகத்தான் அடுத்தடுத்த வெற்றிகளை பெற முடிஞ்சுது, மக்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் அதிருப்தி இருக்கதான் செஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அனுதாபம்னா அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிச்சது பாருங்க. 82லயும் அந்த அனுதாபத்துல தான் அவர் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, 87லயும் இந்த அனுதாபம் தான் அவருக்கு கொஞ்சம் உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கொள்ளணும். விஜய் அவர்களுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் மிக அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம 67 நடந்தது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நம்ம சொல்றோம். ஆனா அன்னைக்கு திமுக வாங்கின ஓட்டு சதவீதத்தை விடவும் விஜய் அவர்கள் தனியா வாங்கினாங்க பாருங்க, இந்த ஓட்டு சதவீதம் மிக அதிகம். அன்னைக்கு வந்து திமுக ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட்டணியோட தான் வந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் தன்னந்தனியா இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்காரு, 34% அதிகமான வாக்குகள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின அந்த ஓட்டு சதவீதத்தை விடவும் விஜய் தனியா வாங்கின இந்த ஓட்டு சதவீதம்ங்கிறது மிக அதிகமாகையினால நம்ம பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா ஒரு நல்ல கொள்கையை வகுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்தில் இயங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மனதில் வைத்து கொண்டு தங்களுடைய கட்சிக்கான கொள்கையை அவர் வகுக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா அது அப்புறம் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அரசியல் கட்சியாலையும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் இயங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதை விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.